ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்டார்ட் அப் ஃப்ளாரலோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரில் போட்டுருங்க. ஒரு ஹம்பு போட்டு ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்குலரில் ஷேப்பில் உள்ளுக்குள்ளே ஷேடு கொடுத்துருங்க. இப்போ வெளியே ஃபுல்லாக போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ சர்க்குலர் லீஃபு இந்த சைடும் அந்த சைடும் ஃபார்ம் பண்ணிடுங்க. லீஃப் ஃபார்ம் பண்ணிடுங்க. லீஃப் எப்படி போடுறது, சர்க்குலர் லீஃப் எல்லாமே பேக் வீடியோஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஷேடுமே பேக் வீடியோஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு ஸ்ப்ரெல் போட்டு ஹம்பவே நல்லா யூ ஷேப்பில் பெருசாக போட்டு மேலே ஒரு 3 லீஃப் கொடுத்து ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ இது ஃபுல்லாமே சென்டரில் நம்ம போல்டிங் கொடுக்க போகிறோம். சைடில் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துட்டு இப்போ உள்ளுக்குள்ளே சென்டரில் ஃபுல்லாக எல்லா போல்டிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த லீஃப்லேருந்து ஆஃபாக டிவைட் பண்ணிடுங்க. நல்லா கர்வ் பெண்ட் பண்ணி லைனில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஆஃபாக பெண்ட் பண்ணி இந்த சைடும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த லைனை போல் கொடுத்துருங்க. போல் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுங்க. இப்போ நம்ம டிசைன் ஒன்றும் ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த ஸ்லீப்பிங் லைன் பார்த்ததுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லைனை நம்ம மறுபடியும் இழுத்துடலாம். எந்த பார்டர்ஸ் போடுறதா இருந்தாலுமே நீங்கள் போல் லைன், தின் லைன், ஹம்ப் அப்படி போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். போல் லைன் மேலே ஹம்ப்பு கொடுத்தா நீட்டாக இருக்காது. இப்போ இந்த சைடும் அந்த சைடும் ஹம்ப்பு கொடுத்துருங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அப்போ தான் ஒர்க் நீட்டாக வரும். ரொம்ப மைன்யூட்டாக போடுங்க. நான் எப்படி போடுறதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக போடுங்க. ஹம்பு பெருசாக போனாலும் ஒர்க் பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது. ரொம்ப ஸ்மால் சைஸில் குட்டி குட்டியாக போட்டிங்கனாலும் ஒர்க் பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். இப்போ டபுள் லேயரில் ஹம்பை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லர்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இந்த சைடு ஃபில்லர் போட்டால் அதே மாதிரி அந்த சைடு ஃபில்லரே போடுங்க, அப்போ தான் ஒர்க் நீட்டாக இருக்கும். ஒரு பக்கம் ஃபில்லர் ஒரு பக்கம் கிரிட்டு போட்டோனாலும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் லேயரில் ஹம்பு கொடுங்க. ரொம்ப ஒட்டி 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 கொடுங்க. நீங்கள் கேப் விட்டு போட்டிங்கன்னாலும் ஒர்க் நீட்டாகவே இருக்காது. இப்போ அந்த இடத்துல மறுபடியும் சர்க்கிளோ ஹம்போ போட முடியலைன்னாலும் அந்த இடத்துல ஹம்பு கொடுத்து மட்டும் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ நான் போடுறத நீங்கள் நல்லா பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னோடய ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக சர்க்கிள் போட்டு இப்போ பாருங்கள், ஹம்ப் இந்த சைடு போட முடியலன்னா இங்கே கொடுத்து இந்த சைடு ஃபில் பண்ணிடலாம். அந்த இடத்துல ஹம்பும் போட முடியலன்னா லைட்டாக ஒரு போல்டிங் கொடுத்தீங்கன்னாலும் ஒர்க் நீட்டாக வந்துடும். அதுக்காண்டி ஹம்பு போடுற முடியுங்கிற இடத்துல நீங்கள் போல்டு கொடுத்தீங்கன்னா ட்ரா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல ஹம்பு கொடுக்க முடியாது, அதனால நான் போல்டு கொடுத்துருப்பேன். ரொம்ப ஸ்லோவாகவும் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகவும் கொடுத்து பண்ணிங்கன்னா ஒர்க் நீட்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல கேப் ஜாஸ்தியாக இருக்கனால ஹம்பு கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி பார்த்து போடுங்க. ப்ரெஷர் உள்ளதில் ரொம்ப கம்மியாக கொடுங்க. போல் டிசைனுக்கு மட்டும் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க, அப்போ தான் ஒர்க் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கே. இப்போ ஒரு போல் லைன் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்டர் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போ
ஹம்பு மட்டும் விட்டோன்னா வந்து ஸ்டார்டப்பில் நீட்டாக இருக்காது. இப்போ ஒயின் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்ல பேக் வீடியோஸில், நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பேக் வீடியோவில் போய் ஒயின் எப்படி போடுறதுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒயின் வந்து கொடுத்து ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ளாரல் பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. க்ராஸாக வந்து லோட்டஸ் ட்ரா பண்ண போகிறோம். லோட்டஸ் எப்படிங்கிறது செப்பரேட்டாகவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பேக் வீடியோஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிள் போட்டு பட்டு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ க்ராஸாக வந்து லைன் இழுத்து விடுங்க. இப்போ ஒரு சர்க்குலர் லீஃப் ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு சுத்தமாகவே மெஹந்தி போட தெரியாட்டினாலும் நான் உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு ஈஸியாக மெஹந்தி கற்று தருவேன். இப்போ இந்த சைடும் வந்து 2 லைன் ஃபார்ம் பண்ணி பட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் அண்ட் டாட் வச்சுருங்க. சர்க்குலர் லீஃபு மறுபடியும் சர்க்குலர், இதெல்லாம் வந்து போல்டிங் காணி வந்து நிறைய போல்டிங் கொடுக்குறப்ப டெக்கரேஷன் வந்து ஃபுல்லாமே கொசன்னு தெரியுங்கிறத காணி நம்ம வந்து போல்டிங் காணி இந்த சர்க்குலர் லீஃபு பட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணி நம்ம போல்டு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இல்லாட்டினா வந்து சென்டரில் ஒரு லோட்டஸ் மட்டும் இருந்துட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பெருசாக வந்து போல்டிங் இருக்கனால பார்க்குறக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது. போல்டிங்குமே வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடாதீங்க. நான் கொடுக்குற மாதிரி லைட் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து நீட்டாக கொடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிடுவேன். இப்போ ஸ்லாண்டிங் லைன் மாதிரி இந்த சைடில் ஒரு லைன் வி மாதிரி வந்து ட்ரா பண்ணிடுங்க. அந்த லைனுக்கு போல்ட் லைன் கொடுத்துட்டு ஒரு தின் லைன் கொடுத்துட்டு இந்த சைடுக்கும் அதே மாதிரி போல்ட் லைன் கொடுத்துட்டு ஒரு தின் லைன் கொடுத்துருங்க. தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப் ட்ரா பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உள்ளுக்குள்ளே எல்லாமே இந்த சைடும் அந்த சைடு ஸ்ப்ரில் கொடுத்து இந்த ஸ்டார்டப்பை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில்லர்ஸ் எப்படிங்கிறதும் செப்பரேட்டாக தனியாக வீடியோ போட்டிருக்கு, அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இப்போ டெக்கரேட் காணி ஒயின்னு ஐ ட்ராப்ஸ் வந்து எப்படி போடுறதுங்கிறது பேக் வீடியோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஐ ட்ராப்ஸ் போட்டு டாட் வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.